வணக்கம். ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் 2வது பாகத்துல மார்ச் மாத செய்திகளை நம்ம படிச்சிட்டு இருக்கோம். மார்ச் 2ஆம் தேதிக்குரிய செய்திகள். மதிப்பிற்குரிய லாலாஜி, கடவுளின் உத்தரவை மீறி ஒருவரால் எதுவும் செய்ய இயலாது. கடவுளின் உத்தரவு எதுவாக இருந்தாலும் அது கட்டாயம் நிகழ்ந்தாக வேண்டும். துறவிக்கு உறவு முறை என்பது ஒரு பொருட்டல்ல. உங்கள் அனைவருக்கும் நான் கூறும் விதிமுறையும் அதுதான். இந்த வாழ்நாளிலும் அதற்கு பிறகுள்ள வாழ்க்கையிலும் இதை கருத்தில் கொள்ளுங்கள். சுவாமி விவேகானந்தர். நான் எம்பியை அழிப்பதை என் இலக்காக ஆக்கியுள்ளேன். உங்களது குருநாதர் அவருக்கு ஒரு வாய்ப்பு அளித்துள்ளார். நமது பிரபுவின் கடிதத்தையும் வார்த்தைகளையும் நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அவருக்குன்னா எம்பி. இந்த எம்பிங்கிறவர் அதிகமா இது வரைக்கும் பேசப்படாத ஒருத்தர். இவருடைய பேர் மத்தானி பாபு அப்படின்னு சொல்றாங்க. பட் இவரை பத்தி நிறைய டீடைல்ஸ் நமக்கு கிடைக்கல. இவரு ஒரு முக்கியமான ரோல் ஆப்போசிட் குரூப்ல செய்து கொண்டிருக்கிறார். இவரை பத்தி தான் சொல்றாங்க. எம்பியை பற்றி அழிப்பதையே நான் என்னுடைய இலக்காக ஆக்கி இருக்கிறேன்னு அவர் சொன்னாலும் இன்னும் ஒரு வாய்ப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவரு உங்களிடம் சரணடைந்து தனது கடிதத்திற்காக மன்னிப்பு வேண்டினால் அப்போது குறைந்தபட்ச தண்டனை அளிக்கப்படலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம முதல் வால்யூம் படிக்கும் பொழுதே பல முறை என்னுடைய சீடர்கள் அனைவர்களுக்கும் நீங்க தொடர்ச்சியாக கடிதங்கள் எழுதுங்கள். அதுல லாலாஜி மகராஜ் சொல்றாரு, தான் சொன்ன விஷயங்களை எல்லாம் அந்த கடிதங்கள்ல எழுதி அவங்களுக்கு அனுப்புதாங்கிற. அந்த மாதிரி எழுதப்பட்ட கடிதங்கள்ல இந்த எம்பிங்கிறவர் அதுக்கு பதில் எழுதியிருக்காரு. அது எப்படி இருந்திருக்கலாம்? ஒரு கற்பனை தான். எப்படி இருந்திருக்கலாம்னா, நீங்க தேவையில்லாம நீங்க உங்களுடைய உங்களை நீங்க முன்னிறுத்துக்கிறீங்க, நீங்க உண்மையான வாரிசு கிடையாது, தேவையில்லாம நீங்க எல்லா விஷயங்கள்லையும் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது எழுதியிருந்திருக்கலாம். ஸோ அது பாபுஜியினுடைய நிலையை குறைத்து மதிப்பிட்டு அவர் செய்யறது தவறுன்னு கண்டித்து அது மாதிரி ஏதாவது எழுதப்பட்டிருக்கலாம். அதுக்குதான் இப்ப சொல்றாரு, அவர் உங்களிடம் சரணடைந்து தனது கடிதத்திற்காக மன்னிப்பு வேண்டினால் அப்போது குறைந்தபட்ச தண்டனை எம்பிக்கு அளிக்கப்படலாம். ஆனால் அவருக்கு தண்டனை அளிப்பது என்பது உறுதி. ஆனா அந்த தண்டனையோட அளவை குறைத்துக் கொள்வோம். கடிதத்தில் நமது பிரபு குறிப்பிட்டுள்ள வார்த்தைகள் இவை. இந்த இடத்துல பிரபு அப்படின்னு வரக்கூடிய எல்லாமே லாலாஜி மகராஜ் தான் நேரடியாக குறிக்குது. அது சுவாமி விவேகானந்தர் சொன்னாலும் சரி, சில இடங்கள்ல கிருஷ்ணருமே இந்த வார்த்தையை பயன்படுத்துறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். நமது பிரபு குறிப்பிட்டுள்ள வார்த்தைகள் இவை. என்னால் அனைத்தையும் சகித்து கொள்ள முடியும். ஆனால் நமது பிரபுவின், உங்கள் குருவின் இதயத்தை பாதிக்கின்ற வார்த்தைகளை அல்ல. எந்த வார்த்தைகள் அவர் இதயத்தை பாதிக்கும்? அது எப்படி நிகழ்கிறது அப்படின்னா, உங்கள் மனதை ஏதாவது பாதித்தால் அப்போது நிகழ்கிறது. தானே மண்டியிட்டு வேண்டினால் தவிர நான் அவரை மன்னிக்க மாட்டேன் என்பது ஸ்ரீ கிருஷ்ணர் நேரடியாக என்னிடம் கூறிய வார்த்தைகள் ஆகும். பாபுஜி மனதுல ஒரு சின்ன ஒரு வருத்தம், ஒரு மனதை பாதிக்கிற விஷயம் ஏதாவது நடந்தாலும் அது லாலாஜியை முழுமையாக பாதிக்கிறது. அதனாலதான் பேசும் பொழுது நாம் அனைவருமே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது எதனாலனா, ஒருவர் பக்தி நிலையில எப்ப மாஸ்டரோட இணைந்து இருப்பார்னு நமக்கு தெரியாது. ஒரு அபியாசி அல்லது ஒரு பிரிசெப்டர் அல்லது மிஷன்ல இருக்கிற யாராவது ஒருவர் அவருடைய உள்ளார்ந்த நிலையில அவர் மாஸ்டரோட எப்படி இணைந்திருப்பார் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு தெரியாத விஷயம். அப்படி இருக்கும் பொழுது நாம அவர் மனது நோக்கும் பொழுது நோக்கிறபடி ஏதாவது செய்தோம் என்றால் அப்பொழுது அந்த மனதை பாதிக்கின்ற வார்த்தைகள் நேரடியாக யாரை பாதிக்கிறதுன்னா மாஸ்டருடைய இதயத்தை பாதிக்கிறது. இது பாபுஜிக்கு நிகழ்ந்து அது லாலாஜியை பாதித்ததுன்னு தான் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நாம பேசுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும், அந்த வார்த்தைகளோ அல்லது நம்மளுடைய மனோபாவமோ, யாராவது ஒருவரை பற்றி நமது மனோபாவமோ, அவர்களை பற்றி அவர் மனது நோகும்படி நம்ம பேசுற விஷயமோ அவர் மனதை பாதித்தால்
அது ஒருவேளை நம் மாஸ்டரையும் பாதிக்கக்கூடும். அதனால எப்பொழுதுமே நம்முடைய அந்த நாக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து மிக ஜாக்கிரதையாக, மிக தேவையான விஷயங்களை மட்டும் பேசுவதாக இருக்க வேண்டும். பெரும்பாலும் எங்க பிரச்சனை வருதுன்னா, விளையாட்டாக ஏதாவது பேச போய் அதுதான் பலரை மனது நோக செய்கிறது. இந்த விளையாட்டாக பேசுறது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நாம வைத்திருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லார்கிட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். நம்ம இருக்கிற இடம் மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படிங்கிற விஷயங்களை அடிப்படையா வச்சுதான் நம்ம இந்த விளையாட்டா பேச ஆரம்பிக்கிறோம். அது வந்து பல பேருடைய மனதை பல நேரங்கள்ல புண்படுத்தி விளையாட்டாக ராமன் விட்ட அந்த மண் உருண்டையோடு கூடிய வில் தான் வந்து பூனியுடைய முதுகுல பட்டு பூனிக்குள்ளார ஒரு மனக்காயத்தை ஏற்படுத்தி ராமாயணம் உருவாக வழிவகுத்து. அது மாதிரி நாமும் நம்ம விளையாட்டா பேசுறத கொஞ்சம் குறைச்சிக்கணும். இந்த இடத்துக்கு ஆப்டா இருக்காது. ஆனா வந்து இது இந்த இடத்துல சொல்லணும்னு எனக்கு தோன்றியது. இந்த எம்பி வந்து அவரா மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவரை மன்னிக்க முடியாது, அவருக்கு தண்டனை உறுதின்னு கிருஷ்ணரும் சொல்றாரு, விவேகானந்தரும் சொல்கிறார். மார்ச் 3, 1945 பிற்பகல் 2:40 மணிக்கு. மதிப்பிற்குரிய லாலாஜி, இப்போது கூட ஏடி தன் முயற்சிகளை விடவில்லை. அவர் இந்த தொல்லையை ராம்சந்திராவை நோக்கி திசை திருப்ப விரும்பினார். ஆனால் எதுவும் நிகழவில்லை. இப்ப பல ரூபங்கள்ல பல சக்திகள் பாபுஜிக்கு ஆதரவாக அவருடைய பிரதிநிதித்துவம் வந்து வெளியில தெரிய போற காலகட்டத்துக்காக இயங்கிட்டு இருக்கு. இவ்வளவும் வந்து அவரால் உணர முடியும் ஏடியால. ஏன்னா அவருக்கு ஓரளவு சென்சிட்டிவிட்டி இருக்கு அப்படின்னா கூட அவர் வந்து தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள, தன்னை முன்னாடி கொண்டு வர, தான் அந்த அமைப்புக்கு பிரதிநிதி அப்படின்னு நிலைநாட்டுறதுக்கு செய்யற முயற்சிகளை கைவிடவில்லை. அதனுடைய ஒரு பகுதியாக சில தொல்லைகளை, அது என்ன தொல்லைன்னு சொல்லல, இந்த தொல்லையை ராமச்சந்திராவை நோக்கி திசை திருப்ப விரும்பினார். ஆனால் அவர் செஞ்ச எதுவும் நடக்கல, அவர் நினைத்த எதுவும் நடக்கவில்லை சொல்றார். 4 மார்ச் 1945 மதிப்பிற்குரிய லாலாஜி, நாம் கூறுகின்ற முழுமையான தன்மை மாற்றம் குறித்த பிரச்சனைக்கு ராம்சந்திர மிக சிறப்பாக தீர்வு அளித்து விட்டார். முழுமையான தன்மை மாற்றம், இதை பற்றி நம்ம எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருப்போம், ஆசைப்படுவோம். மாஸ்டர் வந்து ஒரு செகண்ட்ல நம்மள அப்படியே முழுசா மாத்திட்டா என்ன, ஏன் செய்யக்கூடாது, அப்படி கையை காட்டினா அப்படியே மாறிடுவோம் அப்படின்னா, இல்ல பாபுஜி நினைச்சாருன்னா அவரால் என்ன முடியாது, ஒரு சின்ன டிரான்ஸ்மிஷன்ல அப்படியே நம்மளை முழுமையாக தன்மை மாற்றம் பண்ணிவிட்டால் என்ன அப்படின்னா, அதுக்கும் பாபுஜி வந்து ஒரு ஒரு டெக்னிக்கை சொல்லியிருக்காரு. அதைத்தான் பத்தி லாலாஜி பேசுறாரு. நாம் கூறுகின்ற முழுமையான தன்மை மாற்றம் குறித்த பிரச்சனைக்கு ராம்சந்திர மிக சிறப்பாக தீர்வளித்து விட்டார். தங்களது வாழ்க்கையின் மிக மதிப்பு வாய்ந்த பகுதியை அர்ப்பணிக்கும் தத்துவ ஞானிகளால் கூட இந்த விதத்தில் அதற்கான தீர்வு காண்பது கடினம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய உள்ளுணர்வு தேவையான விஷயத்தை நேரடியாக அணுகி அவசியமானதை துல்லியமாக கண்டறிகிறது. மூளையால அவர் எதையும் யோசிக்கல. அவருடைய இன்ட்யூஷன், அவர் உள்ளுணர்வு எந்த ஒரு விஷயத்தை சிந்திக்கிறதுனாலும் தன்னுடைய உள்ளுணர்வினால் அதை தொடுகிறார். இந்த உள்ளுணர்வு அந்த விஷயத்தினுடைய மையத்திற்கு செல்கிறது. அப்படி மையத்தை அணுகிய உடனேயே அதுக்கு தீர்வு வந்து தானடியாக, நேரடியாக, துல்லியமாக தோன்றுகிறது. எப்பயும் உள்ளுணர்வு மூலமாக தீர்வு காணும் பொழுது அந்த தீர்வுகள் மிக துல்லியமானதாக அமைகின்றன. பெரிய பெரிய வெற்றியாளர்கள் எப்படி வெற்றியாளர்கள் ஆனாங்க? அது போர்லயா இருக்கலாம், வாணிகத்திலயா இருக்கலாம், வாழ்க்கையிலயா இருக்கலாம். மிக சிறந்த வெற்றியாளர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களாம் வந்து அனுபவத்தினால் இந்த முடிவெடுப்பதற்கு பதிலாக தங்கள் உள்ளுணர்வினால எடுத்திருப்பாங்க. அது அவங்களுக்கு இயல்பாவே இயற்கை கொடுத்த ஒரு வரமாக இருந்தது. அது மாதிரி பாபுஜி எப்படி இந்த மாதிரி இந்த முழுமையான தன்மை மாற்றத்திற்கெல்லாம் தீர்வு காண்கிறாருன்னா, அவர் உள்ளுணர்வை நேரடியாக அந்த விஷயத்தை அனுபவிக்கிறார். அதனால் அவசியமானதை அது துல்லியமாக கண்டறிகின்றது. பாபுஜி பின்னர் மாலை 5 மணிக்கு அந்த உள்ளுணர்வை வந்து எப்படி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறத பத்தி பெரிய விஷயம் எதுவும் சொல்லல. மாலை 5 மணிக்கு எஸ்கேவிடமிருந்து பெற்ற கடிதத்தை பற்றி கேள்விப்பட்ட போது, ஒரு நிமிடம் இருக்க, 361ஆம் பக்கத்துல ஸ்லைடு மாறி இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, சரியாதான் இருக்கு.
இந்த நேத்திக்கு எஸ்கே உடைய கடிதத்தை பத்தி பேசியிருந்தோம். இன்னைக்கு அதை தொடர்றாரு. பின்னர் மாலை 5 மணிக்கு எஸ்கே என்பவரிடமிருந்து பெற்ற கடிதத்தை பற்றி பாபுஜி கேள்விப்பட்ட போது என்ன நிகழ்ந்ததுன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கே பத்தி நம்ம படிச்சிருக்கோம். ஆரம்ப காலகட்டத்துல படிச்சிருக்கோம். கிருஷ்ணாலால் அப்படிங்கிறது அவருடைய பேரு. அவரு இருக்கிறது ஜெய்ப்பூர்ல. அவர் இன்னொரு அமைப்பை நிறுவுறாரு. அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார். அவருக்கு வந்து ஏடியோடைய ஒரு ரெகுலரா ஒரு கனெக்ஷன் இருக்கு. அவர் வந்து பாபுஜிக்கு எதிராக சில விஷயங்களை எழுதி கடிதம் அனுப்பிட்டார். இதுதான் நிகழ்வு. இந்த நிகழ்வை கேள்விப்பட்ட போது என்ன நடந்ததுன்னு சொல்றாரு. சுவாமி விவேகானந்தர் வர்றாரு. அவர் சொல்றாரு, உங்கள் மதிப்பிற்குரிய குருநாதர் செகந்திராபாத்திற்கு சென்று அங்கு பேரழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை கட்டுப்படுத்துங்கள், அவரை விரைவில் கட்டுப்படுத்துங்கள். சாரி, ஜெய்ப்பூர் சொல்லிட்ட செகந்திராபாத். சுவாமி விவேகானந்தர் சொல்றாரு, இந்த லெட்டர் வந்து பாபுஜியை தாக்கி அவர் வந்து எழுதின கடிதத்தினால் லாலாஜிக்கு கோபம் வந்து செகந்திராபாத்திற்கு சென்று எஸ்கேவினுடைய அமைப்புல எஸ்கேவிடம் ஒரு பேரழிவை ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில இறங்கியிருக்காரு. லாலாஜி கடும் கோபத்தோட தானே அந்த அழிவு பணியில இறங்குறத சொல்றாரு விவேகானந்தர். தயவு செஞ்சு அவரை கட்டுப்படுத்துங்கள், உங்களால மட்டும்தான் அவரை கட்டுப்படுத்த முடியும், அதனால நீங்க கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக பாபுஜி என்ன பண்றாரு, மதிப்பிற்குரிய லாலாஜி சாஹேபிடம் பிரார்த்தனைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்டதும் அவர் தான் செய்ய ஆரம்பித்ததை நிறுத்தினார். ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்றாரு, கடிதம் சம்பந்தப்பட்ட செய்திகளை நானும் பெற்றேன். இதுவும் வந்து ஒரு ஒரு குரு சிஷ்யனுக்கு இடையில உள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய பாசம், ஒரு இணைப்பையும், அதே நேரத்துல குருநாதருடைய பெருந்தன்மை சிஷ்யருடைய பெருந்தன்மை ரெண்டுமே காட்டுற இடமா இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பாபுஜியை வந்து குறைவாக மதிப்பிட்டு அவர் மனம் புண்படும்படி எஸ்கே என்பவர் ஒரு கடிதத்தை அவருக்கு அனுப்புறார். அதை பார்த்த உடனே பாபுஜி கோவப்படல, லாலாஜி அதை பற்றி கோவப்பட்டு உடனடியாக யாரு அனுப்புனாரோ அவரிடத்திற்கு சென்று அவரை அழிக்கிற பணியில தன்னை ஈடுபடுத்தினார். அழிக்கிற பணின்னா அவங்களுடைய நம்ம தான் பார்த்திருக்கோமே, அவங்களுடைய குலம் சர்வநாசம் ஆகிறது, அவங்களுடைய அமைப்புல இருக்கவங்களுடைய இதெல்லாம் டிஸ்கனெக்ட் பண்றது, அவங்க வெகு காலத்திற்கு வந்து ஒரு டார்மன் ஸ்டேட்டுக்கு போற மாதிரி அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்றது, இதெல்லாம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டே வரோம். இதெல்லாம் பேரழிவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அந்த மாதிரி விஷயங்களை லாலாஜி முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறது அவருடைய சீடர் மேல கொண்டிருந்த ஒரு ஒரு மிகப்பெரிய அன்பினுடைய வெளிப்பாடு. இந்த பக்கம் அவருக்கு ஒரு கண்ட்ரோலிங் ஏஜென்சி இருக்கிறார் சுவாமி விவேகானந்தர். அவர் நேரடியா லாலாஜிட்ட பேசல. இது ஒளி உலக ஆன்மாக்களின் நேரடியா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு, அவங்க நேரா ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க செய்ய வேண்டாம்னு தடுக்கிறதோ வேணாம்னு சொல்றதோ இல்லை. ஏன்னா அவங்க அவங்கவுங்களுடைய பணிகளை சொல்றாங்க. அவங்கள்ட்ட வேற யாராவது பணிகள் கொடுத்தா செய்யறாங்களே ஒழிய இன்னொருத்தவங்க செய்யற பணியை நிறுத்த சொல்லி சொல்ற மாதிரி நம்ம இது வரைக்கும் படிக்கல. ஆனா விவேகானந்தருக்கு தெரியுது, உண்மையிலேயே லாலாஜியோட கண்ட்ரோலிங் ஏஜென்ட் யாருன்னு கேட்டா அவருடைய சீடர் ராமச்சந்திரா. அதனால நேரடியா பாபுஜிட்ட பேசுறாரு, நீங்க மட்டும்தான் அவரை நிறுத்த முடியும், தயவு செஞ்சு நிறுத்துங்க அப்படின்னு. நிறுத்த சொல்லி கேட்க வர்றது யாருன்னு கேட்டா பாபுஜிக்கு துன்பம் விளைவிக்கக்கூடிய ஒருத்தர், அவரை வந்து அழிவுல இருந்து காப்பாற்ற சொல்லி விவேகானந்தர் சொல்றார். இந்த இடத்துல பாபுஜியுடைய பெருந்தன்மை, உடனடியாக அவர் தன்னுடைய குருநாதரை பிரேயர் பண்றாரு. யாருக்காகனா தன்னுடைய எதிரிக்காக பிரேயர் பண்றாரு. அந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆழ்வாருடைய கதையில வர்ற மாதிரி, நான் பெற்ற பேரு நாளடியான் பெற வேண்டும் அப்படிங்கிற கண்டிஷனை பாபுஜி இங்க தான் வெளிப்படுத்துற. என்னையில அவனையும் அவரை காப்பாத்துறதுக்காக தன்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பிக்கிறார். பாபுஜியிடமிருந்து பிரார்த்தனை வந்ததுனால லாலாஜி அந்த அழிவு பணியை உடனடியாக நிறுத்துகிறார். இது நடக்குது. இதுக்கு கீழே கிருஷ்ணரும் வந்து இந்த கடிதம் பற்றிய விஷயங்கள் எனக்கும் வரப்பெற்றது, நானும் இது மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு விரும்புறேங்கிற மாதிரி தகவலை சொல்றாரு. இப்ப சுவாமி விவேகானந்தர் அடுத்த கட்டத்துல, என் பணியை செய்து கொண்டே நான் இதுவரை இருந்த சூழ்நிலையையும் ஆராய்ந்து வருகிறேன். நமது பிரபுவின் பணியில் குழப்பம் உருவாக்குகின்ற சிலர் தங்கள் அழிவை சந்தித்தாக வேண்டும்.
பண்டாராவிற்கு பிறகு நான் எடுக்கும் நடவடிக்கை மிக கடுமையாக இருக்கும். நமது பிரபுவிற்கு தொல்லை கொடுத்தவர்களை பழிவாங்கும் இயல்பை நான் எனதாக்குவேன். நமக்கு 7வது நியமம், 8வது நியமம், 10வது நியமம்லாம் நமக்கு. அங்கே நமது பிரபுவிற்கு தொல்லை கொடுத்தவர்களை பழிவாங்கும் இயல்பை நான் எனதாக்குவேன்ன்றது அவங்களுக்கு. ஆனா அவங்க அதெல்லாம் செய்ய போறது கிடையாது. அதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் கிடையாது. இந்த இந்த நிகழ்ச்சியெல்லாம் முடிந்து ஒரு அமைப்பு உருவான பிறகு இவங்க பேசுறத பார்த்தா அன்னைக்கு நான் திரும்பி இந்த ஸ்லைடெல்லாம் சொல்லுவேன். நீங்க அன்னைக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. நமது பிரபுவிற்கு தொல்லை கொடுத்தவர்களை பழிவாங்கும் இயல்பை நான் எனதாக்குவேன். உங்களிடையே கனிவான ஓரளவு வளைந்து கொடுக்கக்கூடிய சிலரும் இருக்கிறார்கள். மற்றவர்கள் எஸ்கேவின் வழியில் செல்கிறார்கள். அவர் மிக கீழ்த்தரமானவர், சமுதாயத்திற்கு ஏற்றவர் அல்ல. நமது பிரபுவின் திறமைதான் அவரை பண்பட்ட மட்டத்திற்கு உயர்த்தி இருந்தது. எஸ்கேக்கு ரொம்ப முக்கியத்துவம் லாலாஜி கொடுத்திருந்தார். ஏன்னா உலகியல் அன்புக்கு இவர் எடுத்துக்காட்டா சொல்ற அளவுக்கு வச்சிருந்தார். ஆன்மீக அன்பு அப்படிங்கிறதுக்கு ராமச்சந்திர நீங்கள் எடுத்துக்காட்டுனா உலகியல் ரீதியாக என் மேல அன்பு செலுத்துறதுல அவரும் ஒருத்தர் அப்படிங்கிற அளவுக்கு தான் வச்சிருந்தாரு. ஆனால் லாலாஜியினுடைய அன்பு தான் அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் நஞ்ச அந்த ஒரு நல்ல குணங்களுக்கு காரணமாக இருந்தது. ஆனா அதுவும் இல்லாம போயிடுச்சு. இருந்தாலும் எஸ்கே எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மட்டத்துக்கு உயர்த்த சொல்லிலாம் லாலாஜி சொல்லியிருக்காரு. அதையும் இவர் செஞ்சிருக்காரு. நம்ம முன்னாடி படிச்சுக்கோ. ஏடி மாதிரி இருந்தவங்க யாரெல்லாம் ஹெவியா இருந்தாங்களோ அவங்களுடைய ஆன்மீக நிலை நிறுத்தப்பட்டது, தகர்க்கப்பட்டது. அவங்கெல்லாம் மேற்கொண்டு வளர முடியாதபடி அவங்களுக்கெல்லாம் ஒரு கண்ட்ரோல்லாம் வைக்கப்பட்டது. ஆனால் எஸ்கே மேல இது வரைக்கும் ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறாங்க. ஆனா எஸ்கே தான் இப்ப புதுசா முளைச்சு வராரு. இந்த அமைப்பு, இந்த பிரதிநிதித்துவ நிகழ்ச்சிகள், இந்த பண்டாரா செய்திகள்ல எல்லாத்துலயும் குறுக்க வரக்கூடிய ஒருத்தரா அவர் இருக்கிறாரு. அதனாலதான் இங்க சொல்றாரு, அவர் மிக கீழ்த்தரமானவர், சமுதாயத்திற்கு ஏற்றவர் அல்ல. நமது பிரபுவின் திறமைதான் அவரை பண்பட்ட மட்டத்திற்கு உயர்த்தி இருந்தது. இவர் ஒருவர் தான் உங்களுக்கு இன்னல் விளைவிக்க கூடும். மிச்சம் எல்லாரையும் நாங்க மேக்சிமம் கண்ட்ரோல் பண்ணிருக்கோம். நம்முடைய பிரபுவின் கடும் சினத்தில் இருந்து அவரை காப்பாற்ற உங்கள் கடமையை செய்தீர்கள். பெரிய விஷயம்தான். அவருடைய லாலாஜியுடைய கோபத்துக்கு அவர் ஆளாகிறதுல இருந்து நல்ல வேளை நீங்க அவரை காப்பாத்திட்டீங்க. பயம் கொள்ள தேவையில்லை சொல்ற. அவர் பண்டாராவிற்கு வந்தால் எச்சரிக்கையுடன் இருங்கள். உங்களுக்கு அனைத்து வகையிலும் பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது, ஆனால் அப்படி எதுவும் நேரிடாது. உங்களது குருநாதர் உங்களுக்கு போதுமான வழிகாட்டுதல்களை அளித்துள்ளார். நானும் இன்னும் ஒன்றை கூறுகின்றேன். இரவில் நீங்கள் உறங்க செல்லும் பொழுது உங்களது கூட்டாளிகளில் ஒருவர் நீங்கள் விழித்தெழும் வரை விழித்திருக்க வேண்டும். இந்த பணிக்காக தேர்ந்தெடுக்கப்படுபவர் நல்ல பலசாலியாகவும் ஆரோக்கியத்துடனும் இருக்க வேண்டும். நீங்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் அருகருகே ஒரே அறையில் அல்லது ஒரே வளாகத்தில் இருங்கள். நீங்கள் எங்கு செல்வதற்கும் நான் அனுமதிக்க மாட்டேன். மதிப்பிற்குரிய லாலாஜி, மதிப்பிற்குரிய சுவாமிஜி அவர்கள் அறிவுறுத்திய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்தும் அத்தியாவசியமானவை. எனது பிரசன்னத்தில் அந்த வகையில் எதுவும் செய்யும் சக்தி எவருக்கும் கிடையாது. உங்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அது மாதிரி நடக்கிறதுக்கான சூழ்நிலையை நீங்களும் உருவாக்க கூடாது. பணியாளர்கள் மற்றும் அன்பு ராமச்சந்திராவின் பாதுகாப்பிற்கான பொறுப்பில் இருப்பவர்கள் சாந்தி பத்தில் கட்டாயம் கலந்து கொள்ளக்கூடாது. சாந்தி பத்துங்கிறது எல்லாரும் கண்ண மூடி உட்கார்ந்து உலக அமைதிக்காக மனதளவுல பிரார்த்தனை பண்ற ஒரு கூட்டம். அது அந்த காலத்துல இந்த மாதிரி பண்டாரா நேரத்துல எல்லாரும் கண்மூடி அமர்ற ஒரு நேரம். அதுல நீங்க கலந்துக்க கூடாது. இப்படி நீங்க கண்ணை மூடி உட்கார்ற நேரம் உங்களுக்கு ஆபத்தான நேரமாக அமையலாம்ங்கிறதுனால உங்களுக்கான முக்கியமான ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, அந்த சாந்தி பத் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நீங்கள் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது. இதில் பாபு மதன் மோகன்லாலும் பாபு ராமேஸ்வர் பிரசாத் மிஸ்ராவும் அடங்குவர். 5 மார்ச் 1945. மதிப்பிற்குரிய லாலாஜி, எதிர்காலத்தில் இந்த முழுமையான தன்மை மாற்ற வழிமுறையை எனது பிரசன்னமோ அல்லது அன்பு ராமச்சந்திராவின் பிரசன்னமோ இன்றி பயிற்சி செய்வதற்கு நான் தடை விதிக்கிறேன். அங்க நம்ம படிச்சதை திரும்பி பார்க்கணும். முழுமையான தன்மை மாற்றம் எப்படி கொண்டு வர்றதுங்கிறத ராமச்சந்திரா கண்டுபிடிச்சிட்டாரு. இது அவர் விஷயங்களை நேரடியாக அவருடைய உள்ளுணர்வுனால அணுகிறதுனாலதான் அவருக்கு இந்த மாதிரி விஷயம் எல்லாம் கிடைக்குதுன்னு முன்னாடி படிச்சோம் இல்லையா?
அதனுடைய தொடர்ச்சியை இப்ப பேசுறாரு லாலாஜி. எதிர்காலத்தில் இந்த முழுமையான தன்மை மாற்ற வழிமுறையை எனது பிரசன்னமோ அல்லது ராம்சந்திராவின் பிரசன்னமோ இன்றி பயிற்சி செய்வதற்கு நான் தடை விதிக்கிறேன். இது செய்யக்கூடாதுங்கிற கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் திடீர்னு ஒரு அபியாசிக்கு ஏற்படுத்தக்கூடாது. என்ன காரணம்னு இதுலயே சொல்றார். இந்த வழிமுறை ஒருவரின் சீடர்களிடம் ஒரு காலும் பயன்படுத்தப்படக்கூடாது. ஒருவேளை அதற்கான தேவை ஏற்பட்டால், ஏதோ ஒரு இயற்கையினுடைய ஒரு வேலையை செய்யறதுக்காக இந்த கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் ஒருத்தருக்கு தேவைப்படுது. கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன்னா எப்படி இருக்க முடியும்? ஒரு திருடன் வால்மீகியா மாறினது, ஒரு ஸ்திரீலோலன் அருணகிரிநாதரா மாறினது, இதெல்லாம் கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன். ஒரே நாள்ல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் மாறி போயிட்டாங்க இல்லையா? இதுதானே கம்ப்ளீட் டிரான்ஸ்பர்மேஷன் சொல்ல முடியும். அந்த விஷயம் அன்பு ராமச்சந்திராவிற்கு தெரிவிக்கப்பட வேண்டும். அது மாதிரி ஒரு அபியாசிய கம்ப்ளீட்டா அவர் கண்டிஷன்ல இருந்து ஒவ்வொரு செல்லும் பியூரா மாற்றப்படணும், முழுமையா மாறணும். தலையில இருந்து கால் வரைக்கும் அவர் டிரான்ஸ்பர் ஆகணும். பண்ண முடியும், ஆனா பண்ணக்கூடாது. இயற்கையில தேவை இருக்கு, இவரால ஒரு வேலை நடக்கணும், இவர் ஒரு ஒரு பொறுப்புக்கு கொண்டு வரணும், மாத்தி ஆகணும்னா அப்ப ஒண்ணு என்னுடைய பிரசன்ஸ்ல இல்லைன்னா ராமச்சந்திராவுடைய பிரசன்ஸ்ல மட்டும்தான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணணும். நீங்க எந்த மெத்தடுன்னு இது வரைக்கும் சொல்லல, அந்த மெத்தடை பத்தி இது வரைக்கும் சொல்லல. இந்த வழிமுறையில் கடந்த கால பதிவுகள் ஒரே இடத்தில் ஒருவேளை மொத்தமாக உருவாக இறங்கி வரலாம். உடனடியாக அனுபவித்து தீர்க்கப்பட துன்பத்தை உருவாக்கலாம். இதுவே அதன் ஆபத்தான அம்சமா இருக்கு. என்ன காரணம்? என்னை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிற இந்த மெத்தடு நீங்க அப்ளை பண்ணும் பொழுது என்ன ஆகும்? மிச்சம் மீதி இருக்கிற எல்லாம் மிக விரைவாக போகுக்கு வரும், செயல்பாட்டுக்கு வரும். அப்ப அவ்வளவு பெரிய துன்பத்தை உடனடியாக தாங்கிறதுக்கு அபியாசிக்கிட்ட அவருடைய சூழ்நிலை அளவுல, மனதளவுல, உடல் அளவுல ஒரு வலிமை இல்லாம போய் அதனால அவர் பாதிக்கப்படலாம். அப்படிங்கிறதுனால ரொம்ப காஷியஸா இருங்க. தேவை ஏற்பட்டால் என்னகிட்ட கேட்காம, பாபுஜி கிட்ட கேட்காம இந்த வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த மெத்தட் இதுல சொல்லப்படல, பின்னாடி எங்கேயாவது சொல்றாங்களான்னு பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோ, முழுமையான தன்மை மாற்றம். 6 மார்ச் 1945. இது எதை பத்தியது அப்படின்னா, லாலாஜி அவர் காலத்துல அவர் தன் கைப்பட எழுதின பல கையெழுத்து பிரதிகளை இந்த எதிரணியில இருக்கிறவங்க புத்தகமாக அச்சிட்டு அதுல அவங்களுடைய சொந்த கருத்துக்களையும் சேர்த்து வெளியிட்டு புத்தகமா விற்கிறாங்க. அது லாலாஜியுடைய குறிப்புகள்னு இருக்கு, ஆனா அதுல அவங்க சொந்த கருத்துக்களும் இடம்பெற்று இருக்கு. சொந்த கருத்துக்கள்னா பாபுஜி மாதிரி இருக்கவங்க மேல ஒரு குறை, அவங்க அமைப்பையும் அதுல இருக்கிற ஏட்டி மாதிரி இருக்கவங்களையும் மகான்கள் அப்படிங்கிற மாதிரி லாலாஜி சொல்ற மாதிரியான விஷயங்கள்லாம் அதுல சேர்க்கப்பட்டிருக்கு. இது இத பத்தி தான் அவரு பேசுறாரு. இப்ப இது லாலாஜி சொல்றாரு, ஏடியின் பெயர் ஒருபோதும் எனது வாழ்க்கை வரலாற்றில் இடம்பெறக்கூடாது. சில கையெழுத்து பிரதிகளில் இருந்து உருவாக்கப்பட்ட அவரது வாழ்க்கை வரலாற்றின் வெளியீடு. இந்த வெளியீடு ஏற்கனவே வந்திருக்கு, புக்கா வந்திருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, என்னுடைய லைஃப் ஹிஸ்டரியில எந்த இடத்துலயும் ஏடியுடைய பெயர், அதனாலதான் இதுல கூட அவரு பேரை சொல்லாம ஏடின்னே சொல்லிட்டு வர்றாங்க. நான் மட்டும்தான் அங்க திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் ஏடிங்கிறது யாரு. இடைநிறுத்தம். மதிப்பிற்குரிய லாலாஜி, இந்த புத்தகத்தின் எத்தனை பிரதிகள் வெளியிடப்பட்டுள்ளன, எத்தனை பிரதிகள் விற்கப்பட்டிருக்கின்றன, இதுவரை வெளியிடப்பட்ட அனைத்து புத்தகங்களும் உங்களிடம் கொண்டு வரப்பட வேண்டும் என நான் விரும்புகிறேன். இந்த புக்கு இப்ப பண்டாராவுக்காக வெளியிட்டு இருக்கலாம், அல்லது இதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு கூட வெளியிட்டு இருக்கலாம். இப்ப அப்படி நம்ம வெளியிடுறோம். அது எத்தனை பிரதி அச்சடிச்சாங்கன்னு பாருங்க, அதுல எத்தனை வித்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த வித்த புத்தகங்கள் அல்லது விற்காம இருக்கிற எல்லா புத்தகங்களும் உங்கள்கிட்ட வந்துடணும். யாராவது வாங்கியிருந்தாங்கன்னா அதை கூட காசை கொடுத்துட்டு திருப்பி வாங்கியிருந்தாங்கிறாங்க. என நான் விரும்புகிறேன். இந்த புத்தகங்களை வாங்கியவர்களும் அவற்றை உங்களிடம் திருப்பி கொடுப்பது இன்னும் நல்லது. அவர்கள் விரும்பினால் புத்தகத்திற்கான விலையை அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடலாம். ஏனென்றால் இந்த புத்தக வெளியீடுகள் மிக மோசமாக ஆட்சேபிக்கத்தக்க வகையில் வந்துள்ளன. எனது கையெழுத்து பிரதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சேகரிக்கப்பட்டு மீண்டும் எனக்கு வாசித்து காட்டப்பட வேண்டும். சில குறிப்பிட்ட வாழ்க்கை நிகழ்ச்சிகள் வெளியிடத்தகுந்தவையா இல்லையா என்பதை நான் கூறுவேன். இந்த விஷயத்தை பொறுத்தமட்டில்
இந்த ஒரு இதுக்கு ராயல்டி மாதிரி அன்பு ராமச்சந்திராவிடம் இருந்து ரூபாய் 500 பெற்றுக்கொள்வேன். இந்த மொத்த பணமும் புத்தக வெளியீட்டிற்காக மட்டுமே செலவிடப்பட வேண்டும். அவர் எங்க ஒளி உலகத்துல எடுத்துட்டு போய் பொட்டியில வச்சு பூட்ட போறது. இத என்னுடைய கையெழுத்து பிரதிகளை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு ஒரு 500 ரூபாய் அது சார்பா ராமச்சந்திரா கொடுப்பாரு. அந்த 500 ரூபாயை பேங்க்ல டெபாசிட் பண்ணணும். அதை வைத்துக் கொண்டு புத்தக வெளியீட்டு விஷயங்களை பண்ணணும். 500 ரூபான்னு நமக்கு சிரிப்பா இருக்கலாம். இந்த இந்த நிகழ்ச்சி இதை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல பவுனோட விலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 31 ரூபாய் அப்படின்னு நினைக்கிறேன். நான் திரும்பி ஒரு தடவை நான் நினைக்க பாக்குறேன் சொல்றேன். அப்படி ஒரு 31 ரூபான்னு வச்சுக்கிட்டா கூட மொத்தமா 500 ரூபாய்க்கு எத்தனை பவுன்னு பார்த்துக்கிட்டேன். ஒரு 4 5 20 பவுன். அன்னைக்கு ரேட்டுக்கு இது 20 பவுனுக்குரிய காசு 500 ரூபாங்க. ஸோ அந்த பணம் முழுவதும் இந்த வெளியீட்டிற்காக மட்டுமே செலவிடப்படும். இன்னைக்கு ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபான்னு வச்சுக்கலாம். அதில் இருந்து சேமிக்கப்படும் வருவாய் அனைத்தும் சத்சங்கம் கணக்கில் வங்கியில் வைக்கப்பட்டு அந்த பணிக்காக மட்டுமே அது பயன்படுத்தப்படும். இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில் படிப்படியாக நான் அறிவுரை வழங்குவேன். மேலும் சேகரிக்கப்பட்ட விஷயங்களில் உண்மையில் என்னுடையது எது என்பதையும் சுட்டிக்காட்டுவேன். வாழ்க்கை குறிப்பு வரலாறுன்னு நீங்க உங்கள்கிட்ட திரும்பி வரப்போகுது இந்த விஷயம். அதான் என்கிட்ட படிச்சு காட்டுங்க, நான் சொல்றேன் இதுல எதெல்லாம் நீங்க பப்ளிஷ் பண்ணலாம், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நான் உண்மையிலேயே எழுதுனது, எதெல்லாம் அவங்க சொந்தமா எழுதி இது லாலாஜியுடைய வாழ்க்கை குறிப்புல நடந்துச்சுன்னு வச்சது எல்லாத்தையும் நான் சொல்றேன். சொன்ன பிறகு எல்லாத்தையும் திருத்தம் பண்ணி நீங்கள் வெளியிடுங்கள் அப்படின்னு பாபுஜிட்ட சொல்றேன். நான் சுருக்கமாக கூறியிருக்கும் சில கடினமான விஷயங்களை பற்றி கருத்து கூற வேண்டியிருக்கும். அப்ப நான் எழுதுறப்ப கொஞ்சமா எழுதியிருப்பேன். அதோட விளக்கத்தை இப்ப சொல்லுவேன். அனைத்தையும் இங்கு ஷாஜகான் போர்டுக்கு கொண்டு வர முடியும் எனில் அவற்றை புத்தகங்கள் வடிவில் தொகுப்பது சுலபமாக இருக்கும். இந்த நோக்கத்திற்காக தினமும் எனது நேரத்தில் நான் 2 மணி நேரம் ஒதுக்குவேன். எப்படி பேசுறாங்களோ அது மாதிரி 2 மணி நேரம் அவங்களோட வாழ்க்கை குறிப்பை எடுத்துக்கிட்டு அதுக்கு விளக்கம் சொல்லி அதை திருத்தி எழுதுறதுக்கு நான் ஒதுக்குறேன் உங்களோட உட்கார்ந்து. உங்களது சித்தியிடம், அதாவது லாலாஜியோட மனைவியிடம், இவை யாவும் உங்களிடம் மட்டுமே இருக்கும், வேறு எவருக்கும் தரப்பட மாட்டாது என்றும் அவற்றை பாதுகாத்து அவற்றில் நான் சொன்னது மாதிரி தேவையானதை செய்வது உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பு சலுகை என்பதும் அது உங்களுடைய கடமை என்பதையும் உறுதிப்படுத்துங்கள். நான் தான் சொன்னேங்கிறதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லுங்க. ஆன்மீக வாரிசு பிரதிநிதியால் மட்டுமே இந்த விஷயங்கள் முழுமையடையும். நம்முடைய குருநாதரை பற்றிய விஷயங்களை யாருக்கு வெளியிட தகுதி இருக்குன்னா அவருடைய ஆன்மீக வாரிசு. அவருக்கால் மட்டும்தான் இந்த விஷயங்கள் சரியான விதத்துல வெளியிடப்பட முடியும். சரித்திரமே அதற்கு சாட்சியாக இருக்கிறது. பாவு மதன் மோகன்லால் இவரு நடுவுல வேற ஒரு விஷயத்த கேட்கிறாரு. ஒருவரின் மனதில் எழுகின்ற எண்ணம் உடனடியாக மாஸ்டரின் கவனத்தை எட்டுவதற்கான வழிமுறை என்ன அப்படிங்கிறது. என்ன நினைக்கிறோமோ அது உடனே மாஸ்டருக்கு தெரியணும். அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. ஒரே இடத்துல இருக்காங்க 2 பேரு, ஒரு கம்பேரிசன் பார்க்கணும். ஒரே இடத்துல இருக்கிறாங்க 2 பேரு. 2 பேர்ல ஒருத்தர் பிரிசெப்டர், பாபு மதன் மோகன்லால் பிரிசெப்டர், லாலாஜி காலத்துல இருந்தே அவர்கிட்ட தான் இவர் சிட்டிங் எடுத்துக்கக்கூடிய அபியாசியா இருந்தார் பாபு. ஆனா இந்த 2 பேருடைய கண்டிஷனும் பாத்தீங்கன்னா 2 அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படியே தலைகீழா இருக்கும். என்னன்னு கேட்டா, தன்னுடைய குருநாதர் என்ன நினைக்கிறாரு, சுவாமி விவேகானந்தர் என்ன நினைக்கிறாங்கிறது முதற்கொண்டு அவங்க நினைக்கும் பொழுதே தான் உணர்ந்துகிற அளவுக்கு ஒரு சீடராக யாரு இருக்காரு, பாபுஜி இருக்காரு. அவருடைய நோக்கம் தான் என்ன நினைக்கிறோமோ அது குருநாதரை போய் சேரணுங்கிறதாவே இல்லை. என் குருநாதர் என்ன நினைக்கிறாரு, சுவாமி விவேகானந்தர் என்ன நினைக்கிறாரு, அதை எப்படி நம்ம நிறைவேற்றுறதுன்னு அதை ரிசீவ் பண்ற கண்ணோட்டத்திலேயே அவர் இருக்கிறார். இவரு டிரான்ஸ்மிட் பண்ற கண்ணோட்டத்திலே இருக்கிறார். பாருங்க, 2 பேரும் கிட்ட கிட்டக்க இருந்தாலும் ஏன் 2 பேருக்கு இடையில இந்த மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம்? நம்ம எந்த கண்டிஷன்ல இருக்கோங்கிறதும் இதேதான். நான் நினைக்கிறது மாஸ்டருக்கு தெரியும், அவரும் அதுதான் கேட்கிறார். நான் நினைக்கிறது என் குருநாதருக்கு தெரியணும், அதுக்கு என்ன வழின்னு கேட்கிறார். நீ ஏன் நினைக்கணும்? நம்ம திருப்பி நினைச்சு பார்ப்போம். நம்ம ஏன் நினைக்கணும்? நம்ம நினைக்கிறது ஏன் குருநாதருக்கு தெரியணும்? நான் நினைக்கிறது ஏன் கடவுளுக்கு தெரியணும்? கடவுள் என்ன நினைக்கிறாரா அது எனக்கு தெரியணுங்கிறது தானே பணிவு, அதுதானே அன்பு, அதுதானே பக்தி. இப்ப நம்ம பாபு மதன் மோகன்லால் மாதிரி இருக்கிறோமா, பாபுஜி மாதிரி இருக்கிறோமாங்கிறது நம்ம கம்பேர் பண்றதுக்கான இடம். ரொம்ப சின்ன வரி.
ஆனா பாத்தீங்கன்னா ரியலா நம்ம கண்டிஷன், நம்ம சிந்தனைங்கிறது ஒரு வார்த்தையில நம்மள்ட்ட இருந்து வெளிப்பட்டு போயிடுது. நம்மள யாருன்னு காட்டி கொடுக்குது. அவங்க யாரு? அந்த மாபெரும் மனிதர், விசேஷ மகாபுருஷர்னு சொல்றோம். உலகத்துல இருக்கிற எல்லா மிக மூத்த மகான்களும் எனக்கு நீ செய்யி, எல்லாத்தையும் நீ வச்சுக்கன்னு கொண்டாந்து ஏன் கொடுக்குறாங்க? ஏன்னா தான் எண்ணம்னு ஒண்ணும் இல்லாம அவங்க எண்ணத்தை எல்லாம் தாங்கி சுமக்கிற ஒருத்தரா பாபுஜி இருக்கார். ஆனா அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு மூத்த அபியாசி, அதுவும் பரிஷத் நிலைக்கு உயர்த்தப்பட்டவர் தான் இருந்தாலும் கூட அவர் நம்மள மாதிரி சிந்திக்கிறார். நாம அவரை மாதிரி சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மளால அவ்வளவு சீக்கிரமா இதுல இருந்து மாற முடியாது மாஸ்டர். இப்ப நான் என்ன நினைக்கிறேனோ அது உங்களுக்கு தெரியணும்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். என்ன மாஸ்டர் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியலையா? அப்படின்னா நான் கஷ்டப்படுறேன்னு நான் ஃபீல் பண்றது முத கொண்டு அவரு ஃபீல் பண்ணும். இதுதான் நம்ம எண்ணம். எப்பயாவது மாஸ்டர் என்ன நினைக்கிறாரு, அவர் என்ன ஃபீல் பண்றாரு, அவருடைய உணர்ச்சிகள் எப்படி இருக்கு, அவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு, அவருடைய ஏக்கம் எதுவா இருக்கோ அதெல்லாம் ஏன் எனக்கு தோண மாட்டேங்குதுன்னு எனக்கு தோன்றதே கிடையாது. அந்த அளவுக்கு நாம் அகங்காரத்தின் அடிப்படையில இருக்கிறோம், சுயநலவாதிகளாக இருக்கிறோம். நான் நினைக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியணும்னு கேட்கிற ஒரு மிகப்பெரிய கர்வியாக இருக்கிறோம். பண்ணும் பொழுது இந்த ஒரு இடம் என்னை ஷேட்டர் பண்ற ஒரு இடமாகத்தான் இருந்தது. இதோட நம்ம வச்சுக்குவோம். அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்து நம்ம அப்படியே பாபுஜியோட கண்டிஷனுக்கு நம்ம மாறுவோம். எப்படி கேட்கணும்னா இன்னைக்கு கூட நம்ம கேட்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன நிலைமையில இருக்கீங்களோ அதை ஒவ்வொரு ஒரு வினாடியும் உணர்கின்ற ஒரு இதயமாக எங்கள் இதயங்கள் இருக்கணும் மாஸ்டர். உங்கள் எண்ணங்கள் மட்டுமே எங்கள் இதயங்கள்ல பிரதிபலிக்கணும். உங்களுடைய சிந்தனை மட்டுமே எங்கள் சிந்தனையாக இருக்கணும். நீங்கள் எதனோடு இணைந்து இருக்கிறீர்களோ, எதுவாக இருக்கிறீர்களோ அதுவாக மாறுவது மட்டுமே எங்களுடைய இலக்காக இருக்கணும். உங்களை தவிர, உங்கள் எண்ணங்களை தவிர, உங்கள் உணர்வுகளை தவிர, உங்கள் விஷனை தவிர எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் நம்முடைய இன்னைய பிரார்த்தனையா இருக்கும். அந்த மாதிரி மாஸ்டருடைய மனநிலையை அப்படியே உள்வாங்கிக் கொள்ளுகின்ற உன்னத மகாபுருஷரான ஒரு பாபுஜியினுடைய மனங்களை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் உருவாகும். நிச்சயமாக அவங்களுடைய ஆசீர்வாதம். அந்த மாதிரி ஒரு எண்ணம் நமக்குள்ளார உருவாக்குறதும் அவங்கதான். அப்படி நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா அதுக்கு முழுமையாக ஆதரவு அளிக்கிறது. அது மாதிரி ஒரு மனநிலை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் உருவாகட்டுங்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்னைக்கு நம்ம காலை நேர தியானத்திற்கு செல்லலாம். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.